நமஸ்காரம். ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இவரே இதை பற்றி பேசுகிறார்னு நினைக்க வேண்டாம். ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது, பொருள் இருக்கிறது என்றால் அதுக்கு மதிப்பு கூட்டுவார்கள். அப்பதான் விலை போகும். அது பயனீட்டாளர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும். அல்லது சாப்பாட்டு பொருளாக இருந்தால் சமைக்கவே இல்லாமல் சட்டென்று பொருள் கிடைக்கிறா போல இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தா அதற்குண்டான வேல்யூ ஆட் ஆகிறதுன்னு சொல்லுவோம். ப்ராடக்ட்டுக்கு ஒரு வேல்யூ அடிஷன். உழவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உழுது அரிசி, கோதுமை இதெல்லாம் கொடுக்கிறார்கள். நெல் வருகிறது, கோதுமை வருகிறது. அது அப்படியே கிலோவாக வாங்கும் போது 30 ரூபாய், 40 ரூபாய், 50 ரூபாய். ஆனால் அதற்கு மதிப்பு கூட்டினால் அதை என்னென்னவாகவோ மாத்துகிறார்கள். பேக்கிங் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் பார்த்தா 100 ரூபாய்னு வந்து நிற்கும். அந்த பொருளுக்கு மதிப்பு கூடிவிட்டது. அதுக்கு டாக்ஸ் வேறு உண்டு. வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதிப்பு கூட்டல் வரி. இப்படி பொருளுக்கு வேல்யூ அடிஷனை பத்தி சொல்லுவோம். அது எத்தனையோ காரணங்களாலே வேல்யூ ஆட் ஆகிறது. அதே போலத்தான் சர்வீசஸ், வேல்யூ ஆடட் சர்வீசஸ் சொல்லுகிறோம். ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் சொல்றோம். அது எந்த ஒரு சர்வீஸுக்கும் வேல்யூவை கூட்ட முடியும். மதிப்பு கூடும். மதிப்பு கூடினால் வரி கூடும். இப்படி பொருளுக்கோ அல்லது சேவைகளுக்கோ வேல்யூ ஆட் பண்ணலாம். இது பேசுவதற்கு நன்றாக இருக்கும். எல்லாவிடத்திலும் இருக்கிறது, வரியே இருக்கிறது. ஆனால் மதிப்பு கூட்டல் என்றால் என்ன? மதிப்பு என்பது விலை, பணம் என்பதை வைத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதுதானே மதிப்பு கூடுகிறது. மதிப்பு என்றாலே யாரும் சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறாரா? அப்படியா நினைக்க போகிறோம்? ஒரு பொருளுக்கு வேல்யூ ஆடட் பொருள் என்று சொன்னாலே சரி, அதற்குண்டான பயன்பாடு உயர்ந்திருக்கிறது, விலை உயர்ந்திருக்கிறது. இந்த பொருள் எல்லாம் என்ன தனக்குத்தானேவா மதிப்பை கூட்டிக் கொள்ள தெரியும்? நெல் வருகிறது என்றால் அரிசியாக்கி, அதை மாவாக்கி, அதை தின்பண்டமாக்கி, இதெல்லாம் அதற்கு ஆக்க தெரியாது. மனிதன் தான் ஆக்க வேண்டும். மெஷினை வைத்துக் கொண்டு ஆக்க வேண்டும். ஏனோ தெரியவில்லை, பொருளுக்கு மதிப்பு கூட்டல் பத்தி பேசுகிறோம், சேவைகளுக்கு மதிப்பு கூட்டல் பத்தி பேசுகிறோம். மனிதனுக்கு மதிப்பு கூட்டல், வேல்யூ அடிஷன் என்பது நமக்கு ஏற்பட வேண்டாமோ? நல்ல வேளை ஒரு மனிதனுக்கு மதிப்பு கூடுமானால் அது டாக்ஸ் இல்லை. யாரும் டாக்ஸ் பண்ண மாட்டார்கள். பொருளுக்கோ சர்வீசஸுக்கோ மதிப்பு கூட்டினால்தான் வரி. அது என்ன மனிதனுக்கு மதிப்பு கூடுதல்? உயர்ந்து விடுவாரா? ஹைட் அதிகமாக இருப்பாரா? டாலா இருப்பாரா? என்ன மதிப்பு? நமக்கு இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ், குணங்கள், அதைத்தான் ஆத்ம குணம்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு மனிதன் அழகாக இருக்கிறார், அதுவும் மதிப்பு கூட்டல். அதை பற்றி சொல்ல வரவில்லை. பணக்காரர், அதுவும் மதிப்பு கூட்டல், அதுவும் சொல்ல வரவில்லை. நல்ல படித்தவர், நல்ல பண்பாளர், இதுதான் உண்மையில் மதிப்பு கூடுதல். அந்த படிப்பே ஆணவத்தை கொடுக்காமல் பணிவை கொடுக்க வேண்டும். அப்பதான் பண்பாளர்னு ஏற்றுக்கொள்வார்கள். இந்த மதிப்பு கூட்டுதல் அவ்வளவு சுலபம் இல்லை. மெஷின்களை வைத்து பண்ணவும் முடியாது. இது ஒன்றும் விளைச்சல் இல்லை, மெதுமெதுவேதான் விளையும். அது என்ன நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூடுதல்? விவேகம், ஆராயும் புத்தி, சாந்தமான உள்ளம், யாரையும் சமமாக பார்க்கும் எண்ணம்,
யாரையும் ஹிம்சிக்காமல் அஹிம்சையை கடைபிடித்தல், உண்மை பேசுதல், ஜீவகாருண்யத்தோடு இருத்தல், புலன்களை அடக்குதல், சத்துவகுணத்தை வளர்த்தல், ஆகாரத்தை குறைத்தல், யோகத்தை வளர்த்தல், இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். இது ஒவ்வொன்றும் நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட்டல். இதை வரிசையாக சொல்லும் போது ரொம்ப ஒரு என்தியூஸ்டா இருக்க மாட்டோம், பெரிய ஆர்வம் காட்டாத போல இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக கொஞ்சம் மெதுவாக கேட்டு பாருங்கள். இந்த ஒவ்வொன்றும் என்னிடத்தில் வர வர தங்க தங்க எனக்கு எவ்வளவு மதிப்பு கூடும். அவர் உண்மையே பேசுபவர், ஜீவகாருண்யத்தோடு இருப்பவர், புலனடக்கம் இருப்பவர், பழகுவதற்கு எளியவர், அகிம்சையை கடைபிடிப்பவர். சொல்லுவதெல்லாம் சுலபம். ஆனால் இதில் ஒவ்வொன்று நம்மிடத்தில் இருந்தாலும் அது மதிப்பு கூட்டல். யாராக இருந்தாலும் போகிற வருவர் கூட இது தெரியுமானால் கையை கூப்பிவிட்டுத்தான் போவார்கள். அதனால் ஒரு புறம் ஏதோ பொருள்களுக்கு மதிப்பு, சேவைகளுக்கு மதிப்பு இருக்கட்டும், நமக்கு மதிப்பு கூட்ட முடியுமே, அதற்குரிய முயற்சியை என்று வேணாலும் தொடங்கலாம். அதுக்கு முதல் முயற்சி எனக்கு என்னால் மதிப்பு கூடும், என் மதிப்பையும் கூட்ட முடியும் என்கிற நம்பிக்கை. அப்புறம் அதன் செயலில் இறங்குவது. இதை சற்று சிந்தித்து டாக்ஸ் இல்லாத மதிப்பு கூட்டல் ஏன் செய்யக்கூடாது? இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.